நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தமிழ் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 சீரிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் இருக்கும். 50 கொஷினுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் சீரிஸ் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சும்மா அட்டன் பண்ணி நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெருங்குன்றூர் கிழார். ஸோ அவர் தான் வந்து கபிலரை பார்த்திங்கன்னா நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாவகையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபெரு குளனும் தோயும். ஸோ இதில் இருக்க பாவகை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, செந்தடி வஞ்சிப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 16. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ, யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சீதை அனுமனிடம் கூறியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்து குரல் என்று பாடியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கெல்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கூற்று ஒன்று பாருங்கள். யாப்பரும் கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிப்பு என்னும் 3 இயல்களால் ஆனது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சதுரகராதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் முக்கூடற் பள்ளுவில் உள்ள இப்பாடல்களின் கவிப்பு வேலை என்பது டேஷ் குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கருமார் கொள்ளர் தட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அடிமோனையை எழுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிழையை கண்டறிதல். இதில் வந்து ஏதோ வந்து பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, எருது வண்டியை இழுத்தது. ஸோ அதுதான் வந்து பிழையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏந்து ஒன்றி வர தொடுப்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, எய்பு தொடை. அடுத்து பாருங்கள். பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உயிர்த்தல் என்பது இயலாத செயல். அதுதான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றுப்பின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை வகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முற்று மோனை. சரிங்களா? 1 2 3 4 1 2 3 4 எல்லா 4 இதுலையுமே வந்து ஃபஸ்ட்டில் சேம் அதே லெட்டராக வந்துச்சுன்னா அது வந்து முற்று மோனை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. விதையாமை உரையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா
இப்பழமொழி உணர்த்துவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சோம்பல். அது விஷயம் பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நம்ம பொறுத்தனாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தெரியும், பசு அப்படின்னு சொல்லி தெரியும். டூன்னா பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 1. அப்போது 2 4 எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி. அடுத்த விஷயம் பாருங்கள், பொருள் தருக கால்நடை. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடத்தல். அடுத்த விஷயம் பாருங்கள், வலுநிலைகளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வரும்னா செலியன் வந்தது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா திணை வலு. கண்ணகி உண்டாள் என்பது பால்வலு. நீ வந்தேன் என்பது காலம் வலு. நேற்று வருவான் என்பது இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்து வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். ஏக்கு வந்து 3 வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லாடம் பிடித்தவரோடு என்ன சொல்லுவாங்க, சொல்லாடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், செதுகை மூனை ஏய்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழியா வனப்பு ஒன்று அழகு அதிகம் உண்டோ, ஒளிய வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அழியா ஒழியா. அடுத்து பாருங்கள், கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடனிருந்து பாதுகாப்பது. அடுத்த விஷயம் பாருங்கள், அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவனை திருத்தினான். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தொடர் வாக்கியம். அடுத்த கொஷின் பாருங்கள், செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கருத்தை பதிவு செய்தான். அடுத்த கொஷின் பாருங்கள், சில பார்த்தீங்கன்னா உருதுயர் உடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வினைத்தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா பகை குழல் இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த கொஷின் பாருங்கள், அருகோணம் எவ்வகை பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அருகோணம் பார்த்திங்கன்னா வடிவ பண்பு பெயர். அடுத்த கொஷின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ இதுக்கான சரியான வாக்கிய அமைப்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேரர்களின் நாடு கொடநாடு எனப்பட்டது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள், சரியான அகரவரிசை நெக்ஸ்ட்டு. ஸோ அகரவரிசை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியான அகரவரிசைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள், கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாழ் அதோடைய தொழிற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாழ்க்கை. அடுத்த கொஷின் பாருங்கள், உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் ஆப்ஷன் ஏ உலகு. அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். வானம் வானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ இந்த 2 சொல்லி வானம்னா ஆகாயம், 3 சொல்லி வானம்னா வெடி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கன்விக்ஷன் என்னும் தமிழ் சொல்லோட தமிழ் சொல் கேட்குறாங்க. கன்விக்ஷன்னா தண்டனை. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று தென்றல் காற்று அடித்தது என்பது காற்று வீசியது அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அடித்ததுன்னு வரக்கூடாது. ஸோ அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா காஞ்சிப்பான்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து தப்பு. ஸோ அடுத்து திரும்ப பொருந்தாத சொல், இதில் பார்த்திங்கன்னா இது பொருந்தலை அப்படின்னு சொல்லி அவங்க இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊடுபணி வினைத்தொகை சரி, வெந்து வினையச்சம், தடவரை உரிச்சொற்றொடர், மூதூர் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. மூதூர் பார்த்திங்கன்னா முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அப்போது பண்புத்தொகை வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மற்றொன்று என்ற சொல்லை
எழுத்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இடைச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், கார்காலம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஆவணி புரட்டாசி. அடுத்து பாருங்கள், நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நாககுமார காவியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 92 பொறுத்துக்க வந்து சொல்லியிருக்காங்க. சிலம்புன்னா பார்த்திங்கன்னா நமக்கு காளி அழிவது. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாரதி நாளை வருவான் என்பது செய்தித்தொடர். எவ்வளோ உயரமான கோபுரம், இது உணர்ச்சி தொடர். ஆச்சரியக்குறி வந்தாலே தெரியும் உணர்ச்சி தொடர். அப்போது 2, 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே இருக்குது. அப்போ அடுத்ததையும் பார்க்கணும். கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை தொடர். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வினா வகையை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் வந்து எவ்வகை வினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, குழல் வினா. அடுத்து பாருங்கள், வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பண்பு பெயர். அடுத்து பாருங்கள், சரியான அகரவரிசை கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சரியான அகரவரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் வந்து கேட்குறாங்க. வைன்னா புல், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அடுத்து பாருங்கள், விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மகிழ்ச்சி. விசனம்னா கவலை, அதோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா அப்போ மகிழ்ச்சி. அடுத்து பாருங்கள், ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிக சிறிய கூறு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, உருபன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 50 கொஷின் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 50 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.